ஹாய் மக்களே, வணக்கம். இது உங்கள் பசுமை மாடி தோட்டம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மருதாணி செடியோட வளர்ச்சி மற்றும் மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மருதாணி செடி நான் வச்சு ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதத்துக்கான வளர்ச்சி தான் இந்த செடி. இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது மக்களே. மருதாணி கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி. தூக்கம் இல்லாதவங்க அவங்க எல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மருதாணி வைக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும். இந்த மருதாணி செடியை வெறும் அழகுக்காக மட்டுமே பயன்படுத்தாமல் இதை நம்ம அடிக்கடி வைக்கிறதுனால ஒரு வித அதிர்வலைகள் நமக்குள்ளே தோன்றி உடம்பு நல்லா உற்சாகத்தோடு இருக்கும். இதுக்கு நான் நிறைய ஃபெர்டிலைசர் தான் ஊற்றுவேன். அது என்னென்னா, ஒன்றும் இல்லை மக்களே, வீட்டில் இருக்கிற சாதம் வடித்த தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, காய்கறி கழிவு, இதுலேருந்து வர தண்ணி, இதெல்லாம் நம்ம 2 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணியோட டைல்யூட் பண்ணி ஊற்றினாலே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தெரியும். இப்போ இலையுதிர் காலம்ன்றதுனால கொஞ்சம் இலையெல்லாம் கொட்டி போயிருக்கு. அந்த தொட்டியில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அடியில் நிறைய காஞ்ச இலைங்க இருக்குது. இங்கே பாருங்கள், புது தளிர்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த புதிய தளிர்லாம் அங்கே பாருங்கள் ரெட்டிஷாக வருது பார்த்தீங்களா. இந்த மருதாணி நம்ம கையில் வச்சு நல்லா செவக்கணுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணணும் நண்பர்களே. அது உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். என் கையில் பாருங்கள் எப்படி செவந்திருக்கு. மருதாணியில் இருக்க பூவு, இலை, விதை, வேர் ஆகிய எல்லாமே மருத்துவ பயன்கள் கொண்டது. கால் ஆணி இருக்கிறவங்க இந்த மருதாணி இலையை அரைச்சி இந்த கால் ஆணி மேலே வச்சு காட்டன் துணி கட்டி நைட்டு ஃபுல்லாக விட்டுடணும். அந்த மாதிரி டெய்லி ஒரு 10 நாள் பண்ணிட்டு வந்தால் காலாணி அதுவே தன்னாலே விழுந்துடும் நண்பர்களே. அது இருந்த தழும்பு கூட தெரியாத அளவுக்கு சீக்கிரமாக குணமாயிடும். பித்த நோய்கள்லாம் குணமாகும்னு சொல்கிறாங்க இந்த மருதாணி இலையை நம்ம வைக்கிறதுனால. நம்ம எல்லாருமே மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு இந்த மருதாணியை நம்ம பயன்படுத்தணும் நண்பர்களே. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு மருத்துவ பயன் நிறைய நம்மளுக்கு கொடுக்கும். பாருங்கள் எனக்கு எப்படி செவந்திருக்கு பாருங்கள். இதுக்கு அந்த முக்கியமான பொருள் என்னன்னா, மருதாணி இலை நம்ம அரைக்கும் போது அது கூட ஒரு 4 இல்லாட்டி ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கள்ளிப்பாக்கு, எலுமிச்சை சாறு, இதை மட்டுமே நீங்கள் சேர்த்து அரைச்சி நீங்கள் வச்சு பாருங்கள். அது நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். நம்ம நார்மலாக மருதாணி வச்சு செவக்கிறத விட நீங்கள் அந்த கிராம்பு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரத்த கலரில் உங்களுக்கு ஒரு கலர் கொடுக்கும். நீங்களும் நான் சொன்ன பொருட்கள்லாம் கொண்டு அரைச்சி நீங்கள் கையில் மருதாணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரத்த கலரில் உங்களுக்கு செவந்து இருக்கும். ஒரு வாரத்துக்கு இந்த கலர் அப்படியே இருக்கும் நண்பர்களே. நீங்களும் பயன்படுத்திட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மருதாணி செடியோட வளர்ச்சியும் மற்றும் மருத்துவ பயன்களும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி மருதாணி செடி வீட்டுக்கு ஒன்று வளர்க்கணும். இடம் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி சின்னதாக மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சு நீங்கள் வளர்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான இலைகள் அதில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி மேலும் நிறைய மாடி தோட்டம் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.